மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் விஜய் பேசினது, அதுக்கு முன்னாடி உதயநிதி பேசினது எல்லாமே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் அதை விட விவாதத்துக்குள்ளே போகிறது எதுன்னா, அன்றைக்கி முதல்வர் பர்த்டே அன்றைக்கி த்ரிஷா வந்து ஒரு 5 கேக்கோட ஒரு அன்பானவருக்கு, அக்கறை செலுத்துபவருக்கு என்றும் எங்களுடன் அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் இங்கிலீஷில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது இவர் வந்து நள்ளிரவில் வந்து த்ரிஷாவை பார்க்க போன மாதிரியும், அந்த ஃபோட்டோவோட இம்ப்ரெஷன் வந்து அப்படி தான் இருந்தது. த்ரிஷாவை பார்க்க போன மாதிரியும், ஏன்னா ஒரு வெளியில் வந்து பர்த்டே கொண்டாட்டங்கள்லாம் வேணான்ட்டார். சட்டமன்றத்திலே பர்த்டேக்கு கேக்கெலாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு படத்தை விஜய் நிற்கிற மாதிரி போட்டு, விஜய்க்கு காலடி கீழே வந்து தமிழ்நாடு நிற்கிற மாதிரிலாம் போட்டு கேக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் பலர் வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தாங்க. சட்டமன்றத்திலேயே வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவர் பெருசாக அவாய்ட் பண்ணிட்டார். பர்த்டே கொண்டாட்டத்தில் தலைமைச் செயலகத்தில் வந்து அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியில் வந்துச்சு. இவ்வளவு தான் பர்த்டே கொண்டாட்டம்னா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் பர்த்டேவை. அது 52வது பர்த்டே. முதல் பர்த்டே வந்து அவர் சிஎம் ஆகி வரக்கூடிய முதல் பர்த்டே. தந்தி டிவிலலாம் கூட பேட்டிலாம் போட்டு, ஹரி வந்து அவங்க அம்மாவை சோபா சந்திரசேகரை பேட்டிலாம் எடுத்து வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டில் வந்து அந்த போஸ்ட்டு தான், த்ரிஷாவோட போஸ்ட்டு தான் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. இது என்ன பண்ணுறாரு, அன்பு அப்படின்னு ஒருத்தர் ஜென்ஸி அப்படின்னு திமுக வந்து நடத்தின கூட்டத்தில் கலந்துக்கிட்டவர். ஜென்ஸி அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி, தாவேக்காவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி ஜென்ஸின்னு சொல்லிட்டு திமுக நடத்தின கூட்டத்தில் கலந்துக்கிட்டவர். இந்த போஸ்ட்டை வந்து இந்த த்ரிஷா வந்து கேக்கோடு இருந்த அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாரு. ஷேர் வந்து வந்து ஒரு 10:30-11 மணிக்கெலாம் பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்கு நைட்டு 1-1:30 மணிக்கெலாம் போலீஸ் போயிடுச்சு தூக்கிறதுக்கு அவரை. அதுதான் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாச்சு. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவங்க எல்லாருமே போய் பெரிய அளவுக்கு அங்கே சண்டை, போலீஸ்க்கும் அவருக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சு. அதே மாதிரி கனின்னு ஒரு பையன், ஜென்ஸி டீமில் இருக்கக்கூடிய பையன்தான். அதாவது ஜென்ஸினா டிஎம்கேவோட ஐடி விங்கு. அந்த ஐடி விங்கு இப்போ ஜென்ஸி அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த டீம் கனின்ற பையனை வந்து அடித்தவங்க மேலாம் கேஸ் இல்லை, ரைட்டா? இந்த கனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அவன் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு. இந்த 2 சம்பவத்தையும் லிங்க் பண்ணி உதயநிதி ட்வீட் போடுறார். என்ன இப்படி பண்ணுறீங்க, சட்டம் ஒழுங்கு இப்படி தானே அப்படின்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்கவே வந்து இப்போது யாரெல்லாம் எதிராக பேசுகிறாங்களோ அவங்க மேலெல்லாம் டார்கெட் பண்ணுறது அப்படின்ற ஒரு குறிக்கு வந்து போலீஸ் வந்து போயிருக்கு. இந்த பையன் ட்வீட் போட்டு, அன்புன்ற இந்த பையன் ட்வீட் போட்டு ஒரு சில மணி நேரங்கள்லேயே போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு மிட் நைட்டில் போகுது. அதுவும் லேடிஸ் போலீஸ்லாம் போகுது. அதுதான் அந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தது. அந்த பையன் அங்கே இல்லை, அவன் எங்கேயோ வெளியில் இருந்திருக்கான். அவனை பிடிக்க முடியல, ஆனால் போயிருக்காங்க. அதை வந்து திமுக ஃபைட் பண்ணுது. இங்கே அதே மாதிரி சைதாப்பேட்டையில் அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக ஃபைட் பண்ண இந்த பிரச்சனையை வந்து உதயநிதி வந்து அவர் ஃபாரின் புறப்பட்டு போயிட்டார், துபாய்க்கு போயிட்டார். துபாய்க்கு போயிட்டு ஒரு வாரம் சுற்றுப்பயணமாக வெளிநாடுகளில் இருக்கார். அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை வந்து அவர் பலமாக போட்டு அவர் இங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால்
இந்த விஷயங்கள்ல சம்மந்தப்படுற த்ரிஷா, விஜய் உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சோம். அவங்க சர்க்கிள்ல. அதுல வந்து சங்கீதா மேல வந்து விஜய் வந்து பயங்கர கோவத்துல இருக்காரு. அவரு வந்து எந்த விதத்திலயும் அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய அளவுல இல்ல. ஏன்னா தேர்தல் நேரத்துல ஒரு விவாகரத்து வழக்கு போட்டு, இப்போ இவரு வந்து "அப்பா எங்கே?" அப்படின்னு சட்டமன்றத்துல கேட்க, "கணவர் எங்கே?" அப்படின்னு செங்கல்பட்டு கோர்ட்ல சங்கீதா கேட்குதுன்னு உதயநிதி வந்து அறிக்கை குடுக்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு "கணவர் எங்கே?" அப்படின்னு தேடக்கூடிய அளவுக்கு விஜயுடைய பெர்சனல் லைஃப் இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ற அளவுக்கு நிலவரம் வந்து கிரியேட் பண்ணது வந்து சங்கீதா அப்படின்றதுல கடுமையான கோவத்துல இருக்காரு விஜய். அந்த கோவம் வந்து ரொம்ப சீரியஸான கோவத்துல இருக்காரு. ஆனா, அவங்க அம்மா ஷோபா சந்திரசேகர் வந்து சங்கீதாக்கு இடையிலயும், விஜய்க்கு இடையிலயும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. என்ன இருந்தாலும் நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா, சிஎம் ஆன உடனே ஒரு டிசிப்ளின்டு லைஃப்குள்ள தான் நீங்க வரணும். ஏற்கனவே நீங்க திருமணம் பண்ண சங்கீதாவோட தான் நீங்க வாழணும் அப்படின்றது வந்து ஷோபா சந்திரசேகருடைய அ தரப்பு. அப்பா சொல்றத அவரு ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாரு. அம்மா சொல்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்ற முறையில அம்மா வந்து ட்ரை பண்றாங்க. அதே மாரி அ அவரோட பெண்ணும், மகனும் அ ஜேசன் சஞ்சயும், சாஷாவும் வந்து விஜயோட பேசுறாங்க அப்படின்னு விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள்லேருந்து சொல்றாங்க. ஆனா சங்கீதாவ வந்து அவரு மன்னிக்க தயாராவே இல்ல. இது வந்து ஒரு த்ரிஷாவுக்கும் அவருக்குமான நட்புல வந்து அ எந்த விதமான தடங்கலும் இல்ல. அவங்க 2 பேரும் கோ த்ரூல தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பரஸ்பரம் நட்பு நல்ல ரீதியில பாராட்டிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ, இன்னும் ஒரு 10 பேர ஏடிஎம்கேலேருந்து உடைக்கிறாங்க. உடைச்சு கொண்டு வர போறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சிம்ப்டம்ஸ் தான். இவரு வந்து 5 வருஷம் வந்து சிஎம்மா வந்து இவரு கன்டின்யூ ஆயிடுவாரு. அப்படின்ற இம்ப்ரஷன் தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஓடக்கூடிய இம்ப்ரஷன்ஸா இருக்கு. அதுல வந்து நோ டூ சங்கீதா, எஸ் டூ த்ரிஷா. த்ரிஷான்றது வந்து நம்ம சொல்றது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள எஸ். அப்படின்றதுல த்ரிஷாவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு. அஃப்கோர்ஸ் நாளைக்கு அவங்க வந்து எம்பியா கூட வரலாம். அத பத்திலாம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. அவங்க தாவேகா எம்பியா வரலாம். அவங்க எதிர்பார்த்த மாரி, ஒரு நாள் நான் சிஎம் ஆவேன் அப்படின்னு அவங்க அரசியல் ஆர்வம் மிக்கவங்க தான் த்ரிஷா. அந்த விவரத்தில அவங்க வரலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கிற நிலவரங்கள் சொல்லுது. அதே மாரி இங்க ஒரு பாச போராட்டம்னா, அன்புமணி குடும்பத்தில ஒரு பாச போராட்டம். அவங்க அப்பாவுடைய 61வது திருமண நாள ஒட்டி, நேரா அன்புமணி வந்து கார் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில காம்ப்ரமைஸ் பண்ணி, இவரு அன்புமணி வந்து கார் எடுத்துக்கிட்டு மகள்களோட, மனைவியோட, சௌமியா அன்புமணியோட தைலாபுரத்துக்கு போய் அவரு கட்டி புடிச்சாரு. இவரு அன்புமணி வந்து கால்ல விழுந்தாரு. அவர் வந்து ராமதாஸ் வந்து கண்ணீர் விட்டாரு. பாச மழையில வந்து கண்ணீர் விட்டாரு. "என்ன கொலை பண்ண வந்தவன், என்ன கொன்னுருப்பான்" அப்படின்லாம் பேசினவரு வந்து இன்னைக்கு அன்புமணிய பார்த்து கண்ணீர் விட்டு பாசமா இருக்க. இதில வந்து ஏமாந்தவங்க யாருன்னா, சேலம் அருளு. அவர் வந்து ராமதாஸுக்கு இதே மாரி நண்பியா இருந்த ஒரு அம்மா. அந்த அம்மாவுடைய ஆசியோட தான் இவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏ ஆனாங்க. அந்த அம்மா வந்து ஃபைனான்ஸ்க்கு விடுவாங்க. அந்த ஃபைனான்ஸ்க்கு விடுற அந்த அம்மாவுடைய செல்வாக்குல தான் சேலம் அருள்லாம் இருந்தாப்புல. ரைட்டுங்களா? ஜிகே மணி வந்து துரோகி அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகள் அன்புமணி வந்து திட்டினாரு. அந்த ஜிகே மணி வந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். அப்பாவும் மகனும் ஒண்ணாவத தான் நான் எதிர்பார்த்தேன். நான் அங்கே இல்ல. நான் இப்போ போய் ஐயாவ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி இந்த சந்திப்பு முடிஞ்ச உடனே வராரு. அந்த சந்திப்புக்கு எ ஸ்ரீகாந்தி குடும்பம் வரல. ஸ்ரீகாந்தி யாருன்னா, அன்புமணிக்கு எதிரா வந்து கொம்பு செய்ய விடப்பட்ட ராமதாஸால
கொம்பு சீவி விடப்பட்ட ராமதாஸோட மகள் தான் ஸ்ரீகாந்தி. ஸ்ரீகாந்தி வரல, கவிதா வந்திருந்தாங்க அந்த சந்திப்புக்கு. ஸ்ரீகாந்தி வரலன்னும் போது அது ஒரு பெரிய கேப்பு. இப்போ வந்து அந்த ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு ராமதாஸ் உத்தரவிட்டாராம். அன்புமணி சார்பில் ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் எல்லாம் போயிட்டு டாக்டர் ராமதாஸை பார்க்க போகிறாங்களாம். இப்போது அன்புமணி தான் ஜெயிச்சிருக்காரு, அன்புமணி கையில் தான் கட்சி. ராமதாஸ் வந்து டோட்டலாக அன்புமணிக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். டோட்டலாக சரண்டர் ஆகி இப்போ ராமதாஸை நம்பி செலவு பண்ணி ராமதாஸோட அணியில் மாவட்ட செயலாளர்கள் வாங்கி அன்புமணிக்கு சேலஞ்சாக நின்ன பாமகக்காரங்களாம் இப்போ நடுத்தெருவில். அவங்கள ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராமதாஸ் வந்து அன்புமணிக்கிட்ட கேட்டு தான் பண்ண முடியும். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ராமதாஸ் வந்து ஒன்றும் இல்லை, அவர் கழுத்தில் காலர் போன்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கார். வயசாகிடுச்சு, அவரால் முடியல, அவரால் இனி முடியவும் முடியாது. அவர் வந்து அரசியல் அரங்கத்துலேருந்து டாக்டர் ஐயா வந்து விடுதலை பெறுறாரு. முழு ஃபுல் கமாண்டை வந்து அன்புமணி ஏற்றுக்கிறாரு. இந்த அன்புமணி ராமதாஸ் சண்டையில் அன்புமணி ஜெயிச்சதாக தான் இப்போ வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வைகோ வந்து போய் விஜயை பார்க்குறார். அப்போ வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறார், மின்னல் முகமது அலின்னு ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகிறார். அந்த மின்னல் முகமது அலியுடைய பையன் வந்து கிலோ கணக்கில் கஞ்சா வச்சு கைதாகி உள்ளே இருக்கிறவன். அப்போது இவர் வந்து முதலமைச்சரை பார்க்க போகும்போது போதையை ஒழிக்கணும்னு சொல்கிற முதலமைச்சரை பார்க்குறதுக்கு போதை கடத்தல்காரனாக போதை விற்பனையாளராக இருந்து சிறைக்கு சென்றவரோட அப்பாவை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது இவர் எதுக்கு போகிறாரு? அந்த பையனை விடுவிக்கிறதுக்காக தான் போகிறாரு. இவர் போன மிஷனில் ஒன்று முகமது அலியுடைய பையனை விடுவிக்கணும். போதை கடத்தி கஞ்சா கடத்தி மாட்டினவரோட பையனை விடுவிக்கிறது வைகோவோட மிஷனில் ஒன்று. அவர் ஏன் கூட்டிகிட்டு போகணும்? வேறு எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. ஜீவன் ஒருத்தர் இப்போது அவரை வந்து துணை பொதுச் செயலாளராக சத்யாவுக்கு பதில் போட்டிருக்காங்க. அவரை கூட கூட்டிகிட்டு போகலாம். அவரை கூட்டிகிட்டு போகாமல் முகமது அலியை கூட்டிகிட்டு போகிறதுக்கான காரணம்னா அவங்க பையன் வந்து ஜெயிலில் இருக்கான், அவனை வந்து விடுவிக்கணும். அரசாங்கம் வந்து அவனோட பெயிலை வந்து அப்போஸ் பண்ணக்கூடாது. இல்லை அவன் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கில் வந்து அரசாங்கம் வந்து ஃபேவராக நடந்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இது எந்த வகையில் நியாயம்? ஒரு முதல்வரை வந்து வைகோ மாதிரி ஒரு ஆள் சந்திக்கும்போது ஒரு போதைப்பொருள் வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை வந்து கூட கூட்டிகிட்டு போகிறது எந்த வகையில் நியாயன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வைகோ மட்டும் இல்லைங்க, துரை வைகோ. இவர் அடிக்கடி நம்ம நிர்மலா சீதாராமனை சந்திப்பார். இவர் வந்து இண்டிவிஜுவலான ஒரு எம்பி, திருச்சியில் ஒரு இண்டிவிஜுவலான எம்பி. இவர் அடிக்கடி நிர்மலா சீதாராமனை சந்திப்பார். ஏன் அப்படின்றத விசாரிக்கும்போது அப்போ தான் ஒரு தகவல் வருது. KNA, அதாவது கம்மவார் நாய்க்கர் அசோசியேஷன். இவங்கெல்லாம் வந்து கம்மவார் நாய்க்கர்கள், ரைட்டுங்களா? அந்த நாய்க்கர் பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க. இந்த கம்மவார் நாய்க்கர் அசோசியேஷன் வந்து சேர்ந்தவங்க வந்து இன்டர்நேஷ்னலாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க. இங்கே சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய முதலீடுகளை வந்து பல நாடுகளில் போடுவாங்க. வைகோவுடைய முதலீடுகள் பல நாடுகளில், வெளிநாடுகளில் வைகோ வந்து முதலீடு பண்ணியிருக்காரு, ரைட்டுங்களா? துரை வைகோவும் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்கார். வெளிநாட்டில் பிஸ்னஸ், கனடாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் துரை வைகோ. இந்த கம்மவார் நாயுடு அசோசியேஷன் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நிறைய வந்து இந்த ஹவாலா பிரச்சனை வரும், ப்ளஸ் அமலாக்கத்துறை கண்காணிப்பு வரும், ரைட்டுங்களா? இப்போ ஒரு 50 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு விஜய்கிட்ட வைகோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 10 கோடி ரூபாய் வந்து அந்த எம்எல்ஏ ராஜேந்திரனுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு எம்எல்ஏ செந்திலுக்கு வந்து 8 கோடி ரூபா கொடுக்குறாரு. 32 கோடி ரூபா கம்பெனிக்கு. இப்படி எடுத்துக்கிறார் வைகோ. இப்போது இந்த காசு எங்கே போய் முதலீடாகும்? ஒரு ஃபாரினில் முதலீடு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அரசியலில் சம்பாதிக்கிறது. வாஜ்பாய் பீரியடில் எல்லா மினிஸ்டர்கிட்டையும் போவார், உட்காருவார், காரியத்தை சாதிப்பார். அவர் ஒரு மினிஸ்டர் ஆகலையே தவிர எல்லா மினிஸ்டர்கிட்டையும் போய் காரியத்தை சாதிக்கிறது தான் வைகோவுடைய தொழிலே,
ரைட்டுங்களா? அந்த வேலையை தான் வைகோ பண்ணுவார். இந்த மாதிரி கம்மவார் நாயுடுகள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் வெளிநாடுகளில் முதலீடு பண்ணுறதும், வெளிநாட்டு முதலீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதும், இந்தியாவுக்கு கொண்டு வரதும் நிறைய நடக்கும். அதில் வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் பேசி தீர்ப்பதற்காக துரை வைகோ போயிட்டு நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசுவார். இந்த கேஎன்ஏ விஷயம் என்பது இவ்வளோ பெரிய விஷயம். வைகோ சந்திக்கும் போது இங்கே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் பண்ணி மாட்டின மின்னல் முகமது அலியை கூட கூட்டிக்கிட்டு போகிறாரு. அதே மாதிரி இவர் வந்து கம்மவார் நாயுடு அசோசியேஷனை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக இவர் போகிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அதில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மோனியம் கேஸ் வந்து கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் அம்மோனியம் கேஸ் வந்து லீக் ஆகி 10 பேர் கிட்டத்தட்ட இறந்து போயிருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்டவர் வந்து ஜெகன் அப்படின்ற ஒரு மலையாளி, ரைட்டுங்களா? அவருடைய பேஸ் வந்து நம்ம காசிமேடு. காசிமேட்லேருந்து அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தா அவர் வந்து அங்கே 100 ஏக்கர் வச்சுருக்காரு. அந்த 100 ஏக்கருக்குள்ள இந்த கடல் உணவுகளை பதப்படுத்துறது. இந்த கடல் உணவு பிடிக்கப்பட்ட உடனே அங்கேருந்து ஒரு 40 சென்டர் வச்சுருக்காரு. சென்னை சுற்றி வட மாவட்டங்களில் ஒரு 40 சென்டர் வச்சுருக்காரு. அங்கங்கே பிடிக்கப்படக்கூடிய மீன்கள் வந்து கடலூரில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. அங்கே போயிட்டு அந்த முள், குடல் அது இதெல்லாம் இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே அனுப்புவாங்க. நம்ம கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அது வந்து அம்மோனியம் கேஸில் வந்து கூல் பண்ணப்படும். நார்மலாக கூல் பண்ணுறோம், டீப் ஃப்ரீஸில் கொண்டு போவாங்க. அது முழுசாக டீப் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த டீப் ஃப்ரீஸ் எதுக்கு பண்ணுறதுன்னா, அது வந்து பல மணி நேரம் ஆகும். சாதாரணமான கேஸை வச்சு பண்ணால். அமோனியத்தை வச்சு பண்ணால் ஒரு 2 ஹவரில் பண்ண முடியும். அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டர் வந்து இந்த ஜெகன். மிகப்பெரிய ஃபிஷ் எக்ஸ்போர்ட். அவரு கிட்ட வந்து அந்த இதுவே வந்து 100 ஏக்கரில் வச்சுருக்காரு அந்த பிளான்ட். அமோனியம்ன்றது ரொம்ப மோசமான ஒரு கேஸ். அந்த கேஸை வந்து பார்த்து யூஸ் பண்ணோம், இல்லைன்னா அங்கே வந்து சுற்று வட்டாரத்துலேயே பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே மீன் நாத்தம், மீன் பொருட்களுடைய நாத்தம், இந்த மாதிரி விஷவாயுக்களுடைய லீக்கு அப்படின்னு அந்த மக்கள் தொடர்ந்து புகார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்தும் கண்டுக்கல. இந்த கவர்மெண்ட்டில் இவங்களுக்கு வந்து அந்த விஜயுடைய ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, ஸ்ரீநாத், அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துட்டார். இவர் ஒரிஜினலாக யாருன்னா அந்த ஜெகன், இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க நம்ம ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா, ராயபுரம் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஜெகனோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஜெகனை வந்து கைது பண்ணிட்டாங்க. இந்த சாவு வந்தவுடனே கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நோண்ட போனால் நிறைய விஷயங்கள் வந்து மாட்டோம். இது மட்டும் இல்லை, ஜெகன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. அதில் நம்பர் 1 வந்து ஜெகன். இந்த ஜெகனை வந்து நோண்டி பார்த்தோன்னா இன்னும் பல பிளான்ட் அவர் வந்து ரன் பண்ணுறாரு. நினச்சா ஒரு பிளான்ட் இப்போ வந்து இந்த பிளான்ட்டை வந்து மூடிட்டாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய டன்னேஜ் வந்து பயங்கரம். 100 டன் டூனா ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ் இருக்குது. 100 டன் டூனா ஃபிஷ் அவர் வச்சுருக்காரு. அதே மாதிரி ப்ரானு, இது எல்லாமே டீப் ஸ்டோரேஜுக்குள்ளே போன அப்புறம்தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த லெவலில் இதில் மிகப்பெரிய ஊழல் என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கார்த்திகேயன்னு ஒரு அதிகாரி சார், இவர் வந்து ரொம்ப க்ளோஸ் வந்து நம்ம அன்பில் மகேஷுக்கு. இப்போது ஒரு பத்திரிகையில் கட்டுரை கூட பார்த்தேன். அன்பில் மகேஷ் வந்து இந்த மாதிரி நிறைய பள்ளி ஆட்கள்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு நிறைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க, பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கதையை விட்டுருந்தாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அன்பில் மகேஷ்க்கு ரொம்ப நெருக்கமான கார்த்திகேயன் ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து அடையாறில் இருக்கார். அவரை வந்து இந்த ஆட்சியில் அன்பில் மகேஷ்க்கு ரொம்ப நெருக்கமானவர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே அவர் போயிட்டு யாரோட லைன் எடுக்கிறாருன்னா, ஆதவ் அர்ஜுனோட லைன் எடுக்கிறாரு. லைன் எடுத்து திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் வாங்குறாரு.
திருவண்ணாமலையுடைய பொறுப்பு மந்திரி வந்து ஆதவ் அர்ஜுன். அதனால் திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் வாங்குறார். ரைட்டா? அப்புறம் அதே ஆதவ் கிட்ட சொல்லி, நான் திருவண்ணாமலைக்கு போகல, நான் வந்து இங்கேயே இருக்கேன், அடையார்லேயே இருக்கேன் அப்படின்னோடனே அவரை வந்து திருப்பியும் அடையாருக்கே ரிலீவே ஆகாமல் ஆதவ் அர்ஜுன் வந்து கார்த்திகேயனை வந்து இங்கே போடுறாரு. அப்போது ஊழலில் வந்து எந்த அளவுக்கு இவங்க கிளியராக இருக்காங்க. இதே அன்பில் மகேஷ் மேலே பாயணும். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு இவர் பேசினார் இல்லையா சட்டமன்றத்தில், அது முழுக்க முழுக்க அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் தான். அதை வந்து ஒருத்தர் அன்பில் மகேஷுக்கு பிஏவாக இருந்தவர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக நிர்வாகியாக இருந்தார். அது இல்லாமல் அவர் ஒரு கம்பெனி நடத்தினார். அந்த கம்பெனியிலேருந்து தான் இந்த பள்ளிகள் எல்லாமே பொருட்களை வாங்கணும். அவர் கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியை மூடிட்டார். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கதைகளை சொல்கிறாங்க இவங்க. அப்படிப்பட்ட அன்பில் மகேஷுக்கு நெருக்கமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கார்த்திகேயன். அவர் வந்து முதல்ல பள்ளிக்கரணையில் இருந்தார். அங்கே ஒரு கார்த்திகேயன் இருந்தார். அவரும் இவரும் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கினாங்க. பள்ளிக்கரணையிலேருந்து இவர் அடையாருக்கு வந்தார், இவர் அடையார்லேருந்து பள்ளிக்கரணைக்கு போனார். இதெல்லாம் போன கவர்மெண்ட்டில் அன்பில் மகேஷோட திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அந்த கார்த்திகேயனை வந்து இன்றைக்கி பாதுகாக்கிறது, அந்த கார்த்திகேயனை டிரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னு உத்தரவிடுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கமிஷனர். ரைட்டுங்களா? ஆனால் அதை மீறி, அந்த கமிஷனரோட உத்தரவு மீறி ஆதவ் அர்ஜுனா சப்போர்ட்டில் அவன் மறுபடியும் அவர் வந்து அடையாருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனராகவே வந்துடுறார். அப்போது யாரோட செல்வாக்கு பலிக்குது, இங்கே யாரோட விஷயங்கள் நிற்குது, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அன்பில் மகேஷுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, எப்படி வந்து இவர் போய் ஆதவ் அர்ஜுனாவை பிடிச்சாரு, ஆதவ் அர்ஜுனாவோட எப்படி ப்ளே பண்ணுறாரு, ஆதவ் அர்ஜுனா எப்படிப்பட்ட பவர் சென்டராக எல்லாரையும் மீறி சிஎம் போட்ட உத்தரவு, கார்த்திகேயனை வந்து திருவண்ணாமலைக்கு மாற்றணுன்றது சிஎம் விஜய் போட்ட உத்தரவு. அந்த உத்தரவு வந்து ஆதவ் அர்ஜுனாவை மீறுறாரு. அதை மீறக்கூடிய வலிமை வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருக்குதுன்னா, இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? ஊழலற்ற ஆட்சி, நல்ல ஆட்சி, எந்த லஞ்சமும் இல்லாத ஆட்சி அப்படின்றீங்க. நீங்கள் அன்பில் மகேஷ் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஃபீட் பண்ணி எழுத வைக்கிறீங்க பத்திரிகைகளில். ஆனால் அதே அன்பில் மகேஷ் சொல்கிறத வந்து ரிவர்ஸில் இங்கே நடக்கக்கூடிய இந்த கேவலமான விஷயமும் ஆதவ் அர்ஜுனா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை டச் பண்ணி நீங்கள் யார் எது பேசினாலும் ஆதவ் அர்ஜுனா விட மாட்டார். அவர் வந்து அவங்கள வந்து கை வைப்பார், விடவே மாட்டார் அப்படின்றது தான். பலர் வந்து ஆதவ் அர்ஜுனாவை பற்றி எழுதுகிறவங்க தொடர்ந்து தாக்கப்படுறாங்க, காவல்துறை நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. சரிங்களா? இது வந்து எந்த விதத்தில் இது வந்து சரியாக வரும் அப்படின்றத இவங்க தான் வந்து அதை செக் பண்ணணும். இப்படி ஒரு புகார்கள் பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எல்லா சைட்லேயும். அட்ராசிட்டின்றது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ அந்த பையன் அன்புன்ற பையனும் கனின்ற பையனும் தாக்கப்பட்டதும் அதில் தான் தாக்கப்படுறாங்க, நைட்டோட நைட்டாக தாக்கப்படுறாங்க. ரைட்டுங்களா? இப்படி ஒரு சைடில் வந்து இந்த சமூக வலைதளங்களால் வந்த இவங்க சமூக வலைதளங்களில் எழுதப்படுறதுனால இவங்க வந்து திமுக அரசை போன தடவை விமர்சித்தாங்க. திமுக அரசையும் முதலமைச்சரையோ இல்லை அமைச்சர்களையோ யாரை பற்றி சமூக வலைதளங்களில் எழுதுனா உடனே அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்க அப்படின்லாம் இவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்களை பற்றி பேசினாலோ எழுதினாலோ அவங்கள வந்து தொடர்ச்சியாக கைது செய்யக்கூடிய வேலை என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. ரைட்டுங்களா? அந்த அராஜகம் என்பது எதுக்கு? அராஜகன்றது டபுள் சைடட் ஸ்வார்டு. ஒன்று வந்து நீங்கள் ஏவி இன்னொருத்தனை சாவடிக்கலாம், அதே நேரத்தில் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க. ரைட்டுங்களா? ஆனால் இந்த அராஜகம் என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிசம் பாயாசம்லாம் இல்லை. இதெல்லாம் டிஃபீட் ஆனது எமர்ஜென்சி காலத்துலேருந்து. இந்த அராஜகத்தை பார்த்தோம் 91, 96 இந்த அராஜகத்தை பார்த்தோம். ஜெயலலிதா கிட்ட இந்த அராஜகத்தை பார்த்தோம். பல பேர்கிட்ட இந்த அராஜகத்தை பார்த்துருக்கோம். எல்லாமே தோல்வி அடைஞ்சு தான் இருக்குது அப்படின்றத தாவேகா அரசுக்கும் ஞாபகப்படுத்திட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.